நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு தோசை ரெசிபியும் அதுக்கு சைட் டிஷ்ஷான சட்னியும் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான இந்த தோசையும் சட்னியும் காலையில் 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இட்லி மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான தோசை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த தோசையும் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிபி சமையல். இன்ஸ்டண்ட்டான தோசை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம 1 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எந்த கடை அரிசி மாவு வீட்டரிசி மாவு எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுலேயே 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாகவும் 1/2 டம்ளருக்கு கம்மியாகவும் ரவா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ரவா தோசை பதத்துக்கு தண்ணியை நல்லா ஊற்றி 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். நான் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம என்னென்ன சேர்க்குறோன்னு இப்போ பார்த்துடலாம். நான் பொடிசாக நறுக்குன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கேரட்டை நான் தோல் நீக்கி நல்லா துருவி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்மளுக்கு தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற விடலாம். இது ஊறுற டைமில் இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷான ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி தான். சட்னி செய்கிறதுக்கு இங்கே ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது வறுக்காத வேர்க்கடலை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வேர்க்கடலை ஒரு பாதி அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, உடச்ச கடலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம பொன்னிறமாக இந்த மாதிரி வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அதோட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வாசனைக்கு கொஞ்சம் சேர்த்துட்டு அதோட 2 வரமிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்மளோட சட்னியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கல் நல்லா சூடாக இருக்கணும். ஃபுல்லில் வச்சுட்டு இப்போ நம்ம தோசையை எப்பயும் ரவா தோசை ஊற்றுற மாதிரி இந்த மாதிரி வெளிப்பக்கத்துலேருந்து நம்ம ஊற்றினோம் அப்படின்னா நல்லா ஓட்டைகளோடு நம்மளுக்கு ரவா தோசை பதத்தில் நம்மளுக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 30லேருந்து 45 செகண்ட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ திறந்து பார்த்தோம்னா நம்மளோட தோசை பாருங்கள் சைடில் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டுட்டு எடுத்துட்டோன்னா நம்மளோட தோசை ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நம்மளோட அரிசி மாவும் ரவாவும் இருந்தாலே போதும். ரொம்ப கிறிஸ்பியான தோசை நம்மளுக்கு மொறு மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம் நம்ம. அவ்வளோதான், நம்மளோட அரிசி மாவும் ரவாவும் வச்சு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு தோசை ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த தோசை உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷான நம்ம கடலையில் வறுத்த சட்னி செஞ்சுருக்கோம். அந்த சட்னியோடு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சிபி சமையல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.